வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். கரூரில் கோடையின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். ஆண்டுதோறும் ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் தமிழகத்தில் வெயில் கொளுத்தி எடுக்கும் நிலையில் அதிலும் அக்னி நட்சத்திரம் என்றால் சொல்ல வேண்டியதில்லை. கோடையின் தாக்கம் அதிகரிக்கும் போது பொதுமக்கள் சொல்ல முடியாத அளவிற்கு துயரத்திற்கு ஆளாவார்கள். இதுபோன்ற நேரங்களில் பொதுவாக பொதுமக்கள் குளிர்பானங்களை அருந்தி தங்களது உடல் சூட்டை தணித்துக் கொள்வர். ஆண்டுதோறும் கோடை காலத்தில் திமுக சார்பில் கரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல்கள் திறக்கப்பட்டு அங்கு கோடைக்காலம் முடியும் வரை நாள்தோறும் நீர்மோர் வழங்கி வருகின்றனர். இதேபோல் கரூர் பழைய பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், வெள்ளரிக்காய், தர்பூசணி, நீர்மோர் ஆகியவற்றை செந்தில் பாலாஜி வழங்கினார். அப்போது அங்கு திரண்டு இருந்த பொதுமக்கள், திமுகவினர், சிறுவர், சிறுமியர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு செந்தில் பாலாஜி வழங்கிய குளிர்பானங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்.